ஹலோ, டுடே நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் பிளானட்டான மெர்க்குரியை பற்றி பார்க்க போகிறோம். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் 58 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், அதாவது சன்னுக்கும் மெர்க்குரிக்கும் 58 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து தூரம் இருக்குது. அதோட டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம். அதோட டெம்பரேச்சர் வந்து -80 செல்சியஸ் டு 430 செல்சியஸ். அதாவது ராத்திரி நேரத்தில் -180 செல்சியஸ் போயிடும். இது காலையில் 430 செல்சியஸ் போயிடும். அதுக்கப்புறம் டே லென்த், அதோட ஒரு நாள் வந்து நமக்கு எடுத்த வரைக்கும் 59 டேஸ் ஆகும். நமக்கு 59 டேஸ் ஆனால் தான் மெர்க்குரியில் வந்து ஒரு நாளே எடுக்கும். அவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது மெர்க்குரி. இயர் லென்த் 88 எர்த் டேஸ், அதாவது அதை வந்து சூரியன் சுற்றி முழுசாக முடிக்க வெறும் 88 டேஸ் தான். ஏன்னா அது டேயோட இயர் வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடுது பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியன் சுற்றுறது வந்து அது ரொம்ப வேகமாக சுற்றும். அதே நேரத்தில் அது தன்னைத்தானே சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக சுற்றுறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கு மூன்ஸ், அதாவது மூன் நமக்கு இடத்துக்கு எப்படி மூன் ஒன்று இருக்கோ அதே மாதிரி சோலார் சிஸ்டத்துக்கு எல்லா பிளானட்டுக்கும் ஒரு மூன் இருக்கும். ஆனால் மெர்க்குரிக்கு மட்டும் மூனே கிடையாது. ஒரு சோலார் பிளானட் மெர்க்குரி இஸ் ஆல்சோ ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்துலேயே ரொம்ப சின்ன பிளானட்னா அது மெர்க்குரி தான். த திக்கஸ்ட் அட்மாஸ்பியர் இன் த சோலார் சிஸ்டம், அதாவது திக்கஸ்ட் அட்மாஸ்பியர் வந்து எதுக்கு இருக்குன்னா மெர்க்குரிக்கு மட்டும்தான் இருக்குது சோலார் சிஸ்டத்துலேயே. அதுக்கப்புறம் இந்த மெர்க்குரி எதுக்கு தெரியுமா அதுக்கு பேர் வச்சாங்க? த ரோமஸ் மெசேஜர் காட். ரோமனில் வந்து மெசேஜர் காடாக இருந்த அவர் ரொம்ப சின்னதாகவும் இருப்பார், அதே மெசேஜை ரொம்ப சீக்கிரமாக பேசி செய்வார். அதனால தான் மெர்க்குரி அதாவது சோலார் சிஸ்டம் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சூரியன் சுற்று ரொம்ப வேகமாக சுற்றுறதுனால தான் இதுக்கு வந்து ரோமன் மெசேஜர் காடுக்கான மெர்க்குரியின் பேரை வந்து இந்த பிளானட் வச்சுருக்காங்க. Thank you.